சுச்சுவேஷன்லேருந்து தான் ஒரு கேரக்டர் வந்து ஹீரோவாக மாறுறாரு, ஒரு கேரக்டர் வந்து வில்லனாக மாறுறாரு. ஸோ ஒரு இடத்துலேருந்து தான் அந்த இது ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால தணல்ன்றது அது மாதிரி தான். ஒரு கங்குலேருந்து தான் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு கத்தியும் எடுப்பீங்க, ஒரு கேடயமும் பண்ணுவீங்க. கலன்னு என்ன இன்னர் ஃபயர் அது வந்துட்டு என்னைக்குமே இருக்கும் இல்லைங்களா? அது அது ஒரு ஆம்பிஷனாகவும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு வெறியா இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் வந்து ஜோக்கர், ஹீத் லெட்ஜர். அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஹீரோன்னா நமக்கு தலைவர் தான் பிடிக்கும், அவரோட எல்லா படமும். ரஜினி சார் வந்து அவரோட ஹீரோஸ் எப்பவுமே அப்லிஃப்டிங்கா இருக்கிறதுனால ரஜினி சாரோட கேரக்டரோட ஹீரோஸும் பிடிக்கும். வில்லன் அகைன் ரஜினி சாரோட வில்லன்ஸ். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும்னா ஆல்சோ என் மைண்டில் ஜோக் இருந்தது. பட் அந்த ஜோனில் ஒரு சொல்லணும்னா அந்த ஹானிபல் லெக்டர்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சைக்காட்டிக், ஒரு இன்டெலெக்சுவல், ஒரு மைண்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணுறவர். அந்த ரொம்ப இந்த வில்லன்ஸ், அந்த வில்லன் ஸ்பேஸே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து அந்த மைண்ட் கேம்ஸ் ஆடுற வில்லன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த டைட்டில் டனல் என்ன ரீசன்? ஏன்னா மலையாளத்துலேயும் வந்து 70s வந்து ஒரு படம் இருந்தது, அதுக்கு ஏதாவது சிமிலரிட்டிஸ் இருக்கா? இந்த ஃபிலிம் பார்க்கல, மேபி இன்னும் அவங்களும் அது மாதிரி வச்சாங்களான்னு தெரியாது. பட் இந்த டனல்ன்றது வந்து இந்த கங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு மெட்டஃபாரிக்கலான ஒரு டைட்டிலாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு ஒரு 2 பேரை கனெக்ட் பண்ணும், 2 எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிற 2 பேர், எங்கேயோ இருக்கிற ஒருத்தனையும் இங்கே சிட்டியில் இருக்கிற ஒருத்தனையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து தான் ஒரு கேரக்டர் வந்து ஹீரோவாக மாறுறாரு, ஒரு கேரக்டர் வந்து வில்லனாக மாறுறாரு. ஸோ ஒரு இடத்துலேருந்து தான் அந்த இது ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால தணல்ன்றது அது மாதிரி தான். ஒரு கங்குலேருந்து தான் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு கத்தியும் எடுப்பீங்க, ஒரு கேடயமும் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஃபார்ம் ஆன கேரக்டர்ஸ் தான்றதுனால அது அந்த டைட்டில்ஸ். நீங்கள் டைட்டில் கேட்கும்போது எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? நாங்கள் நிறைய டைட்டில்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய ஆப்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். பட் தனல் வந்துட்டு எப்பவுமே அது வந்துட்டு ஒரு ஷார்ட் லிஸ்டட் ஆப்ஷனாக தான் இருந்தது. தனல் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ண டைட்டில் சாய்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு பட் வி வர் ஸ்டில் அன்ஷோர். மீனிங் சூப்பராக இருக்குது, டைட்டில் கேட்க நல்லா இருக்குது. சரி டிசைனாக பண்ணும்போது எப்படி இருக்கும் தான் இந்த மேஸ் மாதிரி ஒரு டிசைன் வந்து ரவி பண்ணி காமிச்சார். அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ உங்கள் தனலோட மொத்த கதையும் அந்த டைட்டில் ஃபாண்ட்லேயே இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் அ மேஸ் கம்ப்ளீட் திங். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ திங்க் ஆப்டான டைட்டில் தான். அண்ட் சார் இந்த தனல்ன்றது அது ஒரு ஃபீலில் நமக்குள்ளேயும் கூட அந்த ஒரு தனல் ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த என்னைக்காவது அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ரியல் லைஃப்பில்? 3 பேருமே லைக் இந்த மொமெண்ட் வந்து ஐ கேன் ஃபீல், இந்த டைட்டில் வந்து ஐ ஹவ் ஃபெல்ட் அந்த ஒரு சிச்சுவேஷனோ அந்த ஒரு மொமெண்ட் அந்த எமோஷனோ. தலன்னு என்ன இன்னர் ஃபயர் அது வந்து என்னைக்குமே இருக்கும் இல்லைங்களா? அது அது ஒரு ஆம்பிஷனாகவும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு வெறியா இருக்கலாம். நீங்கள் அந்த ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? லைக் ஐ மீன் தணல்னு வந்து ஒரு சின்ன ஒரு எம்பர் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா லைஃப் எல்லாமே வந்து சம்டைம்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே ஒரு ஸ்பார்க் தான். அது இங்கேருந்தோ போய் பறந்து அது வந்து ஒரு இது இஃப் இட் லைட்ஸ் அட் ஃபயர் தட் இஸ் வாட் இட் ஹேப்பன்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் இப்படியும் பார்க்கலாம், வந்து லைஃப் உங்களை ரொம்ப வந்து நொறுக்கி வந்து இது பண்ணும்போது அந்த சின்ன இதுதான் தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். ஸோ எல்லா டேரக்டருமே எல்லா ஆக்டருமே வந்துட்டு அவங்க லைஃப்பில் எத்தனையோ ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தா கூட இது ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் இருக்கும் சார். அவங்க ஐடென்டிட்டி வந்துட்டு லீவ் பண்ண ஒரு ஃபிலிம் இருக்கும். அது எனி டேரக்டருக்குமே அது மாதிரி இருக்கும். எனக்கு அது மாதிரி வந்துட்டு ஒரு ஃபிலிம் பண்ணணுன்றது இருக்குது, ஒரு நல்ல ட்ராமா பண்ணணுன்றது வந்துட்டு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கான பர்சியூட் தான் இது எல்லாமே. இது நம்ம இந்த கிராஃப்டில் நம்ம சில விஷயம் கற்றுக்கிட்டாலும், இந்த ஜேர்னியில் நம்ம கற்றுக்கிட்டாலும், இது எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த ஒரு ஃபிலிம் பண்ணுறதுக்கு தான். அண்ட் தமிழ் நல்லா பேசுகிறீங்க, ஸோ தமிழ் படங்கள் ஃபாலோ பண்ணி இது பண்ணுறீங்களா? என்ன படங்கள் உங்களுக்கு வந்து இது ஒரு ஆக்டர் ஓரியன்டாவா, இல்லை எந்த மாதிரி படங்கள் நீங்கள் தமிழில் பார்த்துருக்கீங்க? வாட் யூ லைக் மோர்? சார் எந்த ஜேர்னர் வந்துட்டு எனக்கு எழுதுறது பிடிக்குமோ அந்த ஜேர்னரில் வர்ற ஃபிலிம்ஸ் தான் நான் ரொம்ப பார்ப்பேன் சார். நான் அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு ஏதாவது நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதுக்காக நான் வந்துட்டு பிரேம்குமார் சாருக்கு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஆக்சுவலாக அவர் நான் மீட் பண்ணும்போது கூட அவருக்கு நான் சொல்லலை, ஏன்னா அவர் பேசுறது கேட்கணுன்றதுக்காக சைலண்டாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். அவர் பண்ணிட்டு இருக்கிற ஃபிலிம்ஸ் வந்துட்டு அது அவ்வளோ மூவ் பண்ணுது பீப்புளை. ஏன்னா வெளியே வந்த பிறகு அந்த இம்பாக்ட் அப்படியே இருக்குது. நான் ஒரு நல்ல ட்ராமா பண்ணணுன்ற ஆசை இருக்கிறதுனால எனக்கு அவர் பண்ணிட்டு இருக்கிற ட்ராமாஸ் வந்து என்னை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணது. அண்ட் வந்துட்டு அது மாதிரி எழுதணுன்ற ஒரு இதுவும் கிரியேட் ஆகுது. ஸோ எனி ஃபிலிம் தட் இஸ் அ குட் ட்ராமா. இப்போ லபர் பந்து படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ரீசெண்டாக பார்த்ததில். எனி ஃபிலிம் தட் ஹேஸ் அ குட் ட்ராமான்னு அது பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் நாட் அபவுட் ஹீரோ ஆர் டேரக்டர். சில டேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த அஷூரன்ஸ் கொடுப்பாங்க, I'll come up with a good story. அட் எனி கிவன் டே இந்தியாவில் எந்த டேரக்டர் படம் ரிலீஸ் ஆனாலும் அதே நாள் பிரேம்குமார் சார் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா I'll watch பிரேம்குமார் சார் ஃபிலிம் ஃபர்ஸ்ட். அண்ட் தனல் வந்து இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன் இஸ் மேக்கிங் 1% ஹீரோ அண்ட் 1% வில்லன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப்ல வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? லைக் வந்து நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு கரெக்டாக நான் ஹீரோவாக பண்ணாது வந்து வேற ஒருத்தனுக்கு வந்து வில்லனிக்காக முடிஞ்சிருக்கு, இல்லை ஒரு பேடாக முடிஞ்சிருக்கு. உங்கள் அப்ரிங்கிங்கில் நீங்கள் வளரும்போது யூ வில் கான்ட்ராடிக்ட் எவ்ரிதிங் வித் யுவர் ஃபாதருங்க. ஓகே, என்ன சொல்லுவோன்னா நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், இந்த ஆளுக்கு தான் புரியலன்னு நினச்சிட்டு இருப்போம்.
அது ஒரு கட்டத்தில் தானே நம்மளுக்கு அவரோட பர்ஸ்பெக்டிவ் புரிய ஆரம்பிக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணும்போது இல்லை அந்த சுச்சுவேஷன் நம்ம வரும்போது தானே தெரியும். அது எல்லா இடத்துலையுமே நடக்கும். எனி ஆர்குமெண்ட், இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்து இடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் சைடு ஆர்குமெண்ட்டும் அவங்க சைடு ஆர்குமெண்ட்டு போயிட்டே இருக்கும், எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கும். தப்பு உங்களுதாக இருந்தாலும் நீங்கள் சாரி சொன்னீங்கன்னா அது அப்படியே ஆஃப் ஆகிடும். பட் எஸ்கலேட் ஆகும்போது அந்த ஆர்குமெண்ட்டாக மாறுது, அது ஃபைட்டாக மாறுது. ஸோ அதனால வந்துட்டு எனி சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுறது பொறுத்து தான் either you become the right person or the wrong person decide. இல்லை, ரவி சொன்ன மாதிரி தான் இங்கே வந்துட்டு தப்பு எது ரைட் எது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரென்சியேஷன் கிடையாது இல்லைங்களா. அண்ட் ரைட்டு ராங் அந்த டிபேட்குள்ளேயே நான் போகல. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல் இன்னொருத்தர் ரூட்டில் போனால் தான் நம்மளுக்கே புரியும். நான் சம்டைம்ஸ் அவர் சொன்ன மாதிரி இப்போது நம்ம வந்து குழந்தையா இருக்கிறப்போ அப்பா ஏன் அம்மாவோ அப்பாவோ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு கோவம் வரும். when we become parents. இப்போ அவர் சொன்னார் வந்து 96 பார்க்குறேன், பிரேம்குமார் சார் படம் பார்க்குறேன். இப்போ இது சின்ஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹீரோ வில்லன் கான்செப்ட், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ கேரக்டர் அண்ட் ஒரு வில்லன் கேரக்டர்? எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் வந்து ஜோக்கர், ஹீத் லெட்ஜர். அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஹீரோன்னா நமக்கு தலைவர் தான் பிடிக்கும், அவரோட எல்லா படமும். தமிழ்ல வில்லன்னா தமிழ் ரகுவரன் சார், எனி டே ரகுவரன். ஹீரோ வந்து ஐ மீன் லாட் ஆஃப் ரஜினி சார் வந்து அவரோட ஹீரோஸ் எப்பவுமே அப்லிஃப்டிங்காக இருக்கிறதுனால ரஜினி சாரோட கேரக்டரோட ஹீரோஸும் பிடிக்கும். வில்லன் அகைன் ரஜினி சாரோட வில்லன்ஸ். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும்னா ஸோ என் மைண்டில் ஜோக் இருந்தது. பட் அந்த ஜோனில் ஒரு சொல்லணும்னா அந்த ஹானிபிள் லெக்டர்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சைக்காட்டிக் ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு மைண்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணுறவர். அந்த ரொம்ப இந்த வில்லன்ஸ் அந்த வில்லன் ஸ்பேஸே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து அந்த மைண்ட் கேம்ஸ் ஆடுற வில்லன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அஜித் சாரின் வாலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோட அந்த ட்வின்னோட வில்லனிசம் ரொம்ப சட்டிலாக இருக்கும், ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். லைக் இட்ஸ் an everyday guy, இஸ் நாட் a larger than life டைப் ஆஃப் பர்சன் கிடையாது. ஸோ எனக்கு அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் நீங்கள் உங்களுக்கு ஆஸ் அ கேரக்டர் ஆக்டர்ஸா இல்லைனாலும் ஆஸ் அ கேரக்டர் இந்த கேரக்டர் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எந்த ஆக்டர் வந்து பர்டிகுலர் ஆக்டர்ன்றது கிடையாது. ஏன் விக்ரம் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் கேட்டாலும் வந்து ரோலக்ஸ் சீனோ தான் பயங்கரமாக பேசுவாங்க. அவர் வந்து ஒரு சீனுக்கு படம் முழுக்க இருந்தவங்க எல்லாம் மறந்துட்டு அந்த ஒரு சீன் தானே பேசிட்டு இருக்காங்க. தி கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் தட் ஹி ஹேட் ஆன் தட் சீன் சூர்யா சார் பண்ணது. மோர் ஆஃப் கேரக்டர்ஸ். அண்ட் கமிங் பேக் டு அகைன் தனல் டயலாக்ஸ், புள்ள வந்து அந்த புள்ளையோட அந்த டைலாக் அப்பா சொல்றது, நீ ஏன்டா பிறந்த அப்படின்னு யோசிச்சு கேட்குறமா அந்த டைலாகாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து புதுசா அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்குறது டீ காசு கேட்கும்போது இந்த டயலாக்ஸ் வந்து எப்படி, ஏன்னா நீங்கள் இங்கே தான் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொன்னீங்க, பட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த போலீஸ் லைஃப்பில் இருக்கிறதா அது கொண்டு வரதா இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபாதரோட பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரதா இருக்கட்டும். அந்த சின்ன பையன் வந்து நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் சின்ன பசங்க இருப்பாங்க, பயங்கர மெச்சூர்டாக இருப்பாங்க, அடல்ட்ஸ் விட பயங்கர மெச்சூர்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாருமே பெரியவங்க கூட தான் வயசானவங்க கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் வேறு ஒன்று, சர்வைவல் மோட் இருக்கும். ஆமாம், அவங்க வந்துட்டு எவ்ரி திங் அவங்க பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் வேறு ஒன்றா இருக்கும். இஸ் கைஸ் ஹேண்ட்லிங், அவன் போலீஸை வந்துட்டு அவன் பேசுகிறான், போலீஸ் ஸ்டேஷன் போய் டீ கொடுக்குறான், வெளியே போகிறான் அப்படின்னா அவனோட லெவல் ஆஃப் திங்கிங் வந்துட்டு சின்ன பையனாக இருக்க மாட்டான் கண்டிப்பாக. அதனால அது இருந்தது. when it comes to that father dialogue வந்துட்டு அது எக்ஸாக்டாக எங்கள் அப்பா எனக்கு சொன்ன டைலாக், டிஸ்டர்ப் தட் பீஸ், அந்த கோவம் அது வரும். இட்ஸ் நாட் லைக் தி லிட்டரலி மீன் இட். அந்த டைலாக் எனக்கு என் லைஃப்லேருந்து வந்தது.